வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்பவே சுவையான வாழை இலை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த தோசைக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிரை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, பச்சை பயிறு இது ரெண்டுத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் பச்சை பயிரும் நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதே குக்கரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய பழுத்த தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு இதை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டால் போதும். இப்போ 3 விசில் வந்தாச்சு. வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்திருக்கு. இதை லேசாக ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் லேசாக உருகின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி அந்த விழுதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டஃபிங்கை நம்ம வெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் தக்காளியை சேர்த்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு, பச்சை பயிறு அதையும் ஒன்றா சேர்த்து வேக வச்ச தண்ணி ஏதாவது இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு செமி கிரேவி பதத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோன்னா நல்ல ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வந்துடும். இந்த கிரேவியை நம்ம நார்மலாக தோசையோடையும் பரிமாறலாம். பூரி, சப்பாத்தி அது கூடவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம சென்னா அது மாதிரிலாம் கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தியை கையால் இது மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி அப்படி இல்லைன்னா நறுக்கின கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கோங்க. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம்.
தோசைக்கல் நல்லா சூடான பிறகு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஷுவலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துட்டு இதே தோசைக்கல்லில் ஒரு துண்டு வாழை இலையை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க தோசையும் இது மேலே வச்சிடலாம். தோசை மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்ததுனால நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வாழை இலையோடையே சேர்த்து தோசையை 2ஆக மடிச்சிடலாம். அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. அடுப்போட அந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா வாழை இலை நல்லா வதங்க ஆரம்பிக்கும். ரொம்ப கருப்பாக மாற வேண்டாம், லேசாக வதங்கினாலே போதும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வதக்க விட்டோன்னா வாழை இலையோட அந்த எசன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தோசையில் இறங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கமகமன்னு நம்மளோட வாழை இலை ஸ்டஃப்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி பரோட்டா கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வாழை இலை ஸ்டஃப்டு தோசையை நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா டிஃபன் சாம்பார் கூட பரிமாறலாம். இந்த தோசை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லா வயது பீப்புளுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு தாராளமாக பண்ணலாம். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாழை இலையை யூஸ் பண்ணி நம்ம சங்கரா மீன் பொலிச்சது வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.